குர்ஆன்ல நபிமார்களோட சோதனைகள் பற்றி சொல்லப்படுது. அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றப்போ, தாவூதை நாம் சோதித்தோம், அவர் சஜிதாவில் விழுந்து இறைவன் பால் மீண்டார். சுலைமானை நாம் திட்டமாக சோதித்தோம், அவர் சஜிதாவில் விழுந்தார் அப்படின்னு சொல்லி வருது. என்ன சோதனைகள் அது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றப்போ குர்ஆன்ல இல்லாம ஹதீஸ்ல வேற என்னென்ன இருக்கு? தன் வாழ்க்கையில பெரும் பகுதி ஜெயில இருந்ததா இருக்கிற ஹதீஸ் உண்மையா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கருத்து அவங்க ஜெயில் வாழ்க்கை பத்தி, அவங்க அளவுக்கு நான் இருந்திருக்கேன், விடுதலை கேட்டிருக்க மாட்டேன், இது சரியான தெரியல, அது என்னன்னு சொல்லி தெரியணும். என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஜெயில் வாழ்க்கையை பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் ஒன்னு இருக்கு, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ஹதீஸ்ன்னு தெரியணும். நீ கேள்விப்பட்டிருக்கேன்னு ஏதோ கேள்விப்பட்ட சொன்னா தானே இருக்கா? இல்ல, அவங்க நான் விடுதலை கேட்டிருக்க மாட்டேன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு விடுதலை ரசூலுல்லாஹ் விடுதலை செஞ்சிருக்காங்க. இல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நான் இருந்து தானே நான் விடுதலை கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹதீஸ் பிஜே சொல்லி கேட்டேன், முழுமையா கேட்கல நானு. அப்படி எனக்கு இரண்டாவது கேள்வி, தன் வாழ்க்கையில பெரும் பகுதி ஜெயில இருந்ததா இருக்கு, அது உண்மையா இதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது கேள்வி, பனி இஸ்ராயல் சூறாயில கடைசி அத்தியாயங்கள்ல வருது, நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகை அத்தாட்சிக்குரியதாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம மொழிபெயர்ப்புல இருக்கு. இந்த மொழிபெயர்ப்புக்கு ஒத்து போய் தான் இங்கிலீஷ் குர்ஆன்ல இருக்கு ஃபஜ்ர் தொழுகை விட்னஸ்ட் இருக்கு. ஜான் பிரஸ்டோட மொழிபெயர்ப்புல என்ன இருக்குன்னா வானவர்களின் வருகைக்குரியதாக இருக்கிறதுன்னு இருக்கு. அப்ப அத்தாட்சிக்குரியல்னா ஃபஜ்ர் தொழுகை அத்தாட்சி என்ன அத்தாட்சி, அதை கொஞ்சம் விளக்குமாறு கேட்டேன். முதலாவது கேள்வி இந்த நபிமார்கள் பத்தி, தாவூத் நபி, அதே மாதிரி சுலைமான் நபி, இவர்களை எல்லாம் சோதித்ததாக அல்லாஹ் சொல்லியிருக்காரு. என்னென்ன சோதனைகளை சோதித்ததாக நபிமொழிகளில் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக நீங்கள் பாத்தீங்கன்னா நபிமார்களுடைய விஷயங்களை பொறுத்தவரை ஹதீஸுகள்ல ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நம்ம இல்ல இருக்கக்கூடியவர்கள் நபிமார்களுடைய வரலாறுகள் என்று சொல்லி நிறைய பொய் செய்திகள், அதுல குறிப்பா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வசனத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஹதீஸோ 1 ஹதீஸோ தான் அவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. ஆனா நிறைய பொய்யான கதைகள், அதுல பொய்யான கதைகள்ல எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னா இஸ்ராயலியாத்னு சொல்லுவாங்க. அதாவது பனி இஸ்ராயல்களுடைய அந்த காலத்துல கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள், அவர்கள் சொன்ன பல பொய்யான செய்திகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் உள்ளவர்கள்ட்டே சொல்லப்பட்டு அது சில நபி தோழர்கள் வழியாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஹதீஸ்களை அறிஞர்கள் கூட சொல்வார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட கிறிஸ்தவர்கிட்ட இஸ்லாத்தை மாறிய நபி தோழர்களிடத்தில் இருந்து கேட்டவராக இருந்தால், அல்லது கிறிஸ்தவர்கிட்ட இஸ்லாத்தை வந்தவராக இருந்தால், இவர் முந்தைய காலங்களில் உள்ளது தொடர்பாக குர்ஆனில் இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பொய்யான செய்திகள் நிறைய இருக்குது. அதுல தாவூத் நபியை பற்றி சொல்லும் பொழுது நேரடியாக நம்ம எதுவும் இல்லை. ஒரு படை தளபதியா இருந்தாலும் குர்ஆன் வசனத்தில் இருக்கு, போராடினார்னு இருக்குது, வெற்றி பெற்றார்னு இருக்கு, அதனால அவர் மன்னர் ஆனார் என்று இருக்கிறது. அதற்கு மேல அவர் என்ன செய்தார்னு இல்லை. இன்னொரு செய்தி இருக்கிறது, ஒரு ஹதீஸ்ல 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஒரு நில தகராறு ஏற்பட்டு அதுல சுலைமான் நபி கரெக்டாக தீர்ப்பு வழங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுலைமான் நபி 2 பெண் தன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டு வரும்போது இது யாருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது யாரு சொல்லி இருக்கிறாங்க, சிறிய உங்களுடைய பெண் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, சுலைமான் நபி அவர்கள் அதை விசாரித்து, அதுக்கு நீங்க கேள்விப்பட்ட செய்திதான், ஒரு பெண்ணை 2 அறுத்து நீங்க கொடுத்துருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு மூத்தவளாக இருக்கக்கூடியவள் என்ன செய்வாள், அமைதியா என்ன செஞ்சிருவா, சிறியவளா மூத்தவளா என்ன சரியான நனவுல இல்ல, அவ அறுத்து கொடுக்கும்போது அமைதியா இருந்தா. ஒரு பெண்மணி என்ன சொல்லுவார், இல்ல இல்ல அந்த பிள்ளை என் பிள்ளை இல்ல, அந்த அவள்கிட்டயே என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னவுடன் சுலைமான் நபி என்ன செய்வாங்க, என் பிள்ளை இல்லை என்று சொன்னவருக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கிடுவாங்க. ஏன் அப்படி தீர்ப்பு வழங்கண்டா, ஒரு தாயாக இருக்கக்கூடியவள் என்ன செய்வாள் சொன்னா, தன்னுடைய பிள்ளை தான் கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளை நல்லபடியா இருக்குன்னு நினைப்பாளே தவிர கொல்வதற்கு என்ன செய்வா, அனுமதிக்க மாட்டா. ஆனா அதுல ஒரு பெண் என்ன செய்யறா, கொல்லுவன்னு சொன்ன அமைதியா இருந்துட்டா. இந்த பெண்ணு தான் பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை தான் வாழட்டுன்னு விட்டுட்டா. அப்ப உண்மையிலேயே தாய் பாசம் இந்த பெண்ணுக்கு தான் இருந்திருக்கிறது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியதாக இப்படி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க தவிர இல்ல சோதனைகள்ல ஒண்ணு இல்ல. ஒரு ஹதீஸ்ல துண்டமாக நாம் போட்டோம்னு குர்ஆன் வசனம் இருக்கிறது, சுலைமான் நபியை ஒரு பிண்டமாக நாம் என்ன செஞ்சோம், போட்டோம் அப்படின்னு இருக்குது. இதுக்கு நிறைய கதைகள் சொல்றாங்க. சுலைமான் நபிக்கு குழந்தை பிறந்துச்சு,
அந்த குழந்தை வந்து முழுமை பெறாத குழந்தையாக ஒரு சின்ன ஒரு துண்ட மாதிரி என்ன செஞ்சிருக்கு, இந்த அரை குறையாக அபாசனாவி வரும் மாதிரி அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு நிறைய கதைகள் சொன்னாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான செய்திகள்ல எதுவும் இல்லை. இது அறிவுபூர்வமாக நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, பிண்டமாக போட்டோம் என்றால் என்ன சொன்னா, அவர்களுடைய அதிகாரத்தை நாம் எடுத்து விட்டோம், அவங்கள செயல்பட முடியாமல் நம்ம ஆக்கினோம் அப்படின்னு என்ன செய்யலாம், அதற்கு கருத்து கொடுக்கலாம். அவருடைய மன்னர் ஆட்சியை எடுத்துட்டாலும் என்ன செய்யல, அவர் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது என்று நம்ம சொல்லலாம். சில ஆளுக்கு என்ன இதுக்கு காரணம் சொல்றாங்க, சுலைமான் நபியில ஒரு மோதிரம் இருந்துச்சு, அந்த மோதிரம் என்ன செஞ்சது, காணாமல் போயிருச்சு. காணாமல் போனவன சுலைமான் நபிக்கு உள்ள அதிகாரம் எல்லாம் காணாம போயிருச்சு. அப்புறம் வந்து அந்த மோதிரம் கிடைச்சிச்சு. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, மோதிரத்தை மாட்டிக்கொண்டு தன்னுடைய நபியாக ஆனார்கள் அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுலைமான் நபியா இருக்கட்டும், தாவூத் நபியா இருக்கட்டும், அய்யூப் நபியா இருக்கட்டும், அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே அவர்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யூசுப் நபி வரலாறு மட்டும்தான் முழுமையாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்க தவிர நீங்கள் கேட்பதை போல நம்ம பார்க்கல. அதுல நீங்க குறிப்பாக யூசுப் நபியை பற்றி சொல்லும் போது என்ன விஷயம் சொன்னீங்கன்னா, ரொம்ப காலம் அவர்கள் இருந்திருப்பாராம். அந்த ஹதீஸ்ல இருந்து அந்த குர்ஆன் வசனத்தில் வழங்கலாம், ரொம்ப காலம் அவர் இருந்திருக்கிறான். எப்படி வழங்குறோம் நம்ம, இவர் ஜெயில இருக்கும் பொழுது 2 பேர் இருந்தாங்க அவங்களோட. அவருக்கு வந்து கண்ட கனவுக்கு விளக்கம் கொடுத்தார். யாரு, யூசுப் நபி கொடுத்தாங்கன்னு குர்ஆன்ல கொடுத்த பிறகு அந்த 2 பேர்ல ஒருவர் வந்து கொல்லப்படுவார் என்றும் ஒருவர் மன்னற்ற வேலைக்கு போவார் என்ற கருத்தை சொன்னாங்க. அந்த கனவுக்கு விளக்கத்துக்கு மன்னர்கிட்ட வேலைக்கு போவார் என்று சொன்னவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்க, யூசுப் நபி என்னைய பத்தி உங்க மன்னன்ட்ட கொஞ்சம் சொல்லி வை அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் என்ன செய்து விடுகிறார், போயிட்டு மறந்தே போயிறார். அப்பதான் திடீர்னு எப்போ ஒரு தடவை நினைவு வருகிறது. அப்ப கொஞ்சம் காலங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் மறந்து பிற்காலத்தில் நினைவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள், ஒரு கணிசமான காலங்கள் யூசுப் நபி சிறையில் இருந்திருப்பதற்கு இந்த வாசகத்திலிருந்து என்ன செய்யலாம், நம்ம விளங்கிக்கிறலாம். ஆனா அது தவிர நம்ம பார்த்த வரையிலையும் கூடுதலான விளக்கங்களை நம்ம என்ன செய்ய முடியும், ஹதீஸ்களில் பார்க்க முடியல. அதுல நீங்க புகாரி, முஸ்லிம் இந்த மாதிரி நூல்கள்ல மட்டும் பாருங்க, ரொம்ப குறைவா 1-2 மட்டும்தான் இது பற்றி இருக்கிறது. மற்ற நூல்கள்ல வர்றதுல நிறைய கதைகள் இருக்கு, பக்கம் பக்கமாக எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்துமே ஆதாரப்பூர்வமானது அல்ல. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று தாபியின்கள் சொன்னார்கள், தபா தாபியின்கள் சொன்னார்கள் தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆதாரப்பூர்வமான இந்த செய்தியை நம்ம என்ன செய்யல பார்க்க முடியும். ஃபஜ்ர் தொழுகை அத்தாட்சிக்குரியதா அல்லது வானவர்கள் வருகைக்கு உரியதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல வந்து நம்முடைய மொழிபெயர்ப்புல வந்து ஃபஜ்ர் தொழுகை அத்தாட்சிக்குரியது என்றும், ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் அத்தாட்சி அத்தாட்சி நேரடியாக வந்து வானவர்கள் என்ற அரபி வாசகம் இல்ல. வானவர்கள் என்று சொன்னா மலக்குன்னு இருக்கணும் அல்லது மலாயிகத்துன்னு இருக்கணும், அதனுடைய பன்மையான சொல் இருக்கணும். அதனுடைய நேரடி பொருள் வந்து அத்தாட்சி தான். ஃபஜ்ர் தொழுகை வந்து நம்ம ஒருத்தன் தொழுவான் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யும், சான்றாக இருக்கும். குர்ஆன் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க, குர்ஆன் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அல்லது பாதகமானதாக இருக்கும். குர்ஆனை ஓதி அதை எப்பமெல்லாம் ஓதணுமோ அதை ஓதி அதன்படி செயல்பட்டு இருந்தான்னு சொன்னா மறுமை நாளையில் வந்து உங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்லும். இவன் வந்து குர்ஆனை படித்தான், எல்லாம் உன்னுடைய வேதத்தின்படி அவன் நடந்தான், உன்னுடைய கட்டளைகளுக்கு வந்து கட்டுப்பட்டு நடந்தான் அப்படின்னு குர்ஆன் வந்து சொல்லும். அல்லது குர்ஆனை ஓதவே இல்லை, குர்ஆனுடைய சட்டங்களை மீறி நடந்தான்டா அதே குர்ஆன் வந்து சொல்லும், எல்லாம் உன்னுடைய வேதமான இந்த குர்ஆனை அவன் படிக்கவும் இல்லை, அதன்படி செயல்படவும் இல்லை, அது சொன்னதை கேட்கவும் இல்லை என்று என்ன சொல்லும் என்று சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அவங்க இதுல ஜான் ட்ரஸ்ட்ல எந்த அடிப்படையில சொன்னாங்கன்னு தெரியல. நம்ம அடுத்து என்ன இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப தீன்குல பெண்மணில உங்களுக்கு அதுல விளக்கம் இன்ஷா அல்லாஹ்.